ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. அன்பான அன்பர்களே, திருவண்ணாமலையில் அதிசயத்துக்கெல்லாம் அதிசயமான நம் பகவான் ரமண மகரிஷி மனித உடலில் எடுத்து, ஞானம் என்பது ஏற்கனவே உன்னிடம் உள்ளதுதான், நீ அஞ்ஞானத்தை நீக்கினால் ஞானத்தை உணரலான்னு சொல்லி அனைத்து உலகத்திலிருந்து வந்த மக்களுக்கு தன் வாய்மொழியால் ஆத்ம ஞானம் அடைய அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய அனைத்து கேள்வி பதிலும் ஆசிரமத்தில் வழங்கியிருந்தார். அதன் தொகுப்பு சிவமணியம் ஐயா அவர்கள் அந்த நூலாக ப்ரிப்பேர் பண்ணி ரமணாசிரமத்தில் இந்த நூல் கிடைக்கிறது. இதை வாங்கி அனைவரும் பயன்பெறணும். நம்ம தினமும் பகவானோட வாய்மொழியில் வந்த அஞ்ஞானத்தை நீக்கும் சில அற்புதமான உபதேசங்களை நம்ம வாசிச்சுட்டு வரோம். அது இன்னைக்கு நம்ம தொடர்கிறோம். அதாவது நம்ம நேற்று பார்த்தது பகவானோட 29வது இந்த 29வது பேட்ச் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதாவது ஏன் ஈஸ்வர சித்தம் அப்படி இருக்கு பகவானே அப்படின்னு கேட்ட வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ கேள்வி பதிலை நம்ம வாசிக்கலாம். அன்பர்களே, கடலூர் சப் ஜட்ஜி ஒருவர் கேட்டார் பகவானிடம், பகவானே, ஆத்மா அனாத்மா விவேசனம், அதாவது புத்தியால் பிரித்து பார்ப்பது மட்டுமே ஆத்ம சாட்சாகாரத்துக்கு கொண்டு போய் விட்டுடுமா பகவானேன்னு கேட்டார். அதுக்கு பகவான், ஆத்மா நமக்குள்ளேயே நம்மளாவே இருக்கிறதால எவ்வளவு விவேசனம் பண்ணாலும் ஒருபடி வேணா உள்ளே கொண்டு போகும். ஆனா வைராக்கியத்தை உண்டு பண்ணி தோற்றத்தை மித்தியைன்னு ஒத்துக்க வைக்கும். பர உண்மையில் நிஷ்டனா இருக்கிறது மாத்திரம்தான் உள்ளதை உள்ளவாறு உணர வைக்கும். எல்லா பெரியவாளும் இதை தான் சொல்றா அப்படின்னு பகவான் உபதேசம் செய்தார். மீண்டும் அதே பக்தர் பகவானிடம், ஈச பிரசாதமான அருள்தான் ஒருத்தனை தன்னிலையில் சேர்க்குதா, இல்லை ஜீவனோட உண்மையான சிரத்தையும் இடைவிடாத முயற்சியும் தான் தன்னிலையில் கூட்டி வைக்குதா பகவானே அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பகவான், ஈசன் அருள் தான் தன்னிலை சேர்க்கும். ஆனா ஈசன் அருள் எந்த ஒரு சாதகன் சிரத்தையும் இடைவிடா முயற்சியும் உடையவனா இருக்கானோ அவனுக்கே வாய்க்கும். ஈசன் அருளால தான் வாய்க்கும். அதே சமயம் சிரத்தையும் இடைவிடாத முயற்சியும் உள்ள உடையவனா இருக்கானே அவனுக்கு தான் அது வாய்க்கும் அப்படின்னு பகவான் சொல்லி. மீண்டும் அவரே, ஜீவன் ஹிருதயத்தில் வசிப்பதா சொல்லப்படுதே, அது எப்படி பகவானே? அதுக்கு பகவான், ஆமாம், ஜீவனுடைய யதாஸ்தானம் ஹிருதயம்தான். தூங்கும்போது ஹிருதயத்திலேயும் விழிப்பின் போது சகரத்திலேயும் இருக்கிறதா சாஸ்திரங்களால சொல்லப்படுறது. நான்கிறது ஹிருதயத்திலேயே இருக்கா சகஸ்திராரத்துல இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, நான்கிறதா முக்கியம். நமக்குள்ளதான் இருக்கோம், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹிருதயம்ங்கிற சொல்லே வேதத்துல 4 உதிக்கும் ஸ்தானங்கிற அர்த்தத்தில் தான் உபயோகப்படுத்தப்படுறது. ஒரு மாம்ச பிண்டத்துல இருந்தா 4 உதிக்கிறது, நம்ம கிட்ட இருந்தே தான் 4 உதிக்கிறது. உண்மையிலேயே ஆத்மாவுக்கு எந்த ஸ்தானமும் கிடையாது, எல்லாம் ஆத்மாதான், நம்மளை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால ஹிருதயம்னா உடம்பு பூராவும் தான், இந்த உலகம் பூராவும் தான். ஆரம்ப சாதகனுக்கு காட்டுறதுக்காக உடம்பில ஒரு ஸ்தானத்தை சொல்ல வேண்டியதா இருக்கு. உண்மையிலேயே நான்கிறது எல்லா இடமும் தான், நான்கிற தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு பகவான் சொன்னார். மீண்டும் அந்த பக்தர், பகவானே, இறைவன் அருள்னா என்ன, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படிங்கிறதுக்கு அதன் பொருள் என்ன? அதுக்கு பகவான், நான்கிறது தான் ஈஸ்வரன்,
இந்த திருஷ்டி ஏற்படுறதுதான் அவன்தாள் வணங்குறது. இந்த திருஷ்டி ஈஸ்வர அருளாலே தான் ஏற்படும். அதுதான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்குதல். ஈஸ்வர திருஷ்டி தான் ஈஸ்வர அருள். மீண்டும் அவரே, பகவானே, குரு அருள் இறை அருளோட பலனா? பகவான், ஏன் இரண்டையும் பிரிக்கிறேன்? குருதான் இறைவன். குரு இறைவனை தவிர வேற இல்லை. மீண்டும் அவர் கேள்வி கேட்டார். பகவானே, ஆத்ம பிரஞையோட நல்ல தர்மார்த்தமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறப்பத்தான் எல்லா பிரச்சனையுமே வருது. என்ன செய்யறது பகவானே? பகவான், எல்லா முடிவுல சரியா வரும். சற்றும் தவிர பிரயாணத்தால தடைகளுக்கு பயப்படாம முன் செல்லணும். படிப்படியா தடைகள் எல்லாம் குறைஞ்சி குறைஞ்சி ஆத்ம பிரஞை நல்லா துளங்கும். எல்லாம் முடிவுல சரியாகும். விடாமுயற்சி தான் அவசியம். மீண்டும் ஆசிரமத்தில் பிரபல வழக்கறிஞர் ஒருவர், என் நடேசையர் என்பவர், பகவானிடம் கேள்விகள் கேட்டார். பகவானே, ஈஸ்வரன், விஷ்ணு, கைலாசம், வைகுண்டம் இதெல்லாம் உண்மையா? அதற்கு பகவான், நீங்க இந்த உடம்புல இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு. மீண்டும் அவர், பகவானே, என்னுடைய உடம்பு விவாகார சத்தியம், அது மாதிரி அவங்களும் விவாகார சத்தியமா, இல்ல முயற்கொம்பு மாதிரி மித்தையா? அதுக்கு பகவான், அவெல்லாம் இருக்கா. அப்ப இருக்கு. மீண்டும், இருக்கான்னா எங்க இருக்கிற பகவானே? அதுக்கு பகவான், பார்த்தவா எங்கேயோ இருக்கிறதா சொல்றா, அதை நம்பிதான் ஆகணும். மீண்டும் அவர், உண்மையிலேயே அவர் எங்க இருக்கிறார் பகவானே? உடனே பகவான், உங்களிடம்தான். மீண்டும் அவர், அப்போ என்னோட கற்பனை தானா? பகவான், எல்லாம் அப்படிதான். உடனே அவர், பகவானே, என் கற்பனை தாண்டி சிலது நீதியாவே இருக்கே, அந்த மாதிரியா ஈஸ்வரன், விஷ்ணு எல்லாம்? பகவான், ஆமா. அப்ப பிரளயத்தில் அழிஞ்சிடுவாளா? உடனே பகவான், ஏன் மனுஷால தன்னை உணர்ந்தா பிரளயத்தை தாண்டி முக்தனாகும் போது சர்வ சக்தியும் சர்வ வல்லமையும் கொண்ட ஈஸ்வரன் தாண்ட மாட்டானா? அவரு, பகவானே, இதே மாதிரி தான் பேய் பிசாசு தேவதையெல்லாம் இருக்கா? பேய் பிசாசு தேவதையெல்லாம் இருக்கா? பகவான், ஆமாம். உடனே அவரு, பிரம்மத்தை உணர்வது எப்படி? பகவான், அது எப்படி இருக்கோ அப்படியே உணரணும். மீண்டும் அவர், சுயம் பிரகாசமா சுயஞ்சோதியா பாவிக்கலாமா? பகவான், ஆத்மா இருள் பிரகாசம் எல்லாத்தையும் தாண்டினது. ஒரு தனித்தன்மையுடைய ஜீவன் தான் இதை இரண்டையும் பார்க்கிறான். ஜீவனை விளக்கிற ஒளிதான் ஆத்மா. மீண்டும் அவரே பகவானிடம், பகவானே, நான் உடம்பு இல்லை, கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை அப்படின்னு பாவிக்கலாமா? பகவான், எதுக்கு பாவனை? நான் மனுஷன்னு பாவிக்கிறேளா? அப்படி நினைக்கலன்னா நம்ம மனுஷாலா இல்லாம போயிடுவோமா? எதுக்கு பாவனை அப்படின்னு பகவான். அதுக்கு அவரு, எனக்கும் உண்மைக்கும் எந்த பேதமும் இல்லைன்னு பாவிக்கலாமா பகவானே? அதுக்கு பகவான், எதுக்கு அது கூட? அப்ப நானே சத்தியம், இது சரியா பகவானே? பகவான், இந்த எல்லா நினைப்பும் ஞானத்துக்கு பொருந்தாது. நான்கிற நினைப்பு இல்லாம இருக்கிறது தான் சரியான ஸ்திதி. நினைப்பு வேற, ஞானம் வேற. மீண்டும் அவரே பகவான், பகவானே, ஐக்கியமான முக்தியில உடம்பு மறையணுமே. பகவான், அதையே நீ நினைக்கிறேன், நீங்க உடம்பா? இல்லை பகவானே, ஆனால் உடம்பு மறைஞ்சிடும்னு சொல்றாளே. பகவான், எதுக்கு மறையணும்? ஏன்? பகவானே, மறைஞ்சான் ஞானம் அடைஞ்சிருக்கான்னு அர்த்தம். அதுக்கு பகவான், அப்படின்னா இதை பேசி எழுதி வாழ்ந்து பிறர் கண்ணுக்கு முன்னால உடம்ப விட்டவா எல்லாம் அஞ்ஞானிகளா? அப்ப பகவானே, வசிஷ்டர், வால்மீகி எல்லாம்
மறையிற சக்தி படைச்சவளா இருந்திருக்காளே. அதுக்கு பகவான் ஞானத்தோட சேர்ந்து சித்திகளையும் அடையிறது அவளோட பிராரப்தமா இருக்கும். ஏன் முக்கிய பிரயோஜனமான ஞானத்தை விட்டுட்டு இரண்டாவது கட்ட தடையா இருக்கிற பிரயோஜனத்தை ஆசைப்படுறே. உடம்ப பிறர் பார்க்க விடுறதில்ல, ஞானிக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? பகவான் கேட்டார். அதுக்கு அவர் வந்தவர், இல்லைங்க பகவானே. உடனே மீண்டும் பகவான், ஜால வித்தக்காரன் அவனை மறைச்சிக்கிறான், அதுக்காக அவன் ஞானியா? இல்லைங்க பகவானே. மறையிறதும் தெரியறதும் பார்க்கறவனுக்கு தான். பார்க்கறது யாரு? அதை கண்டுபிடிங்கோ, மற்றதெல்லாம் அனாவசியம். சரிங்க பகவானே. மீண்டும் அவரே, பகவானே, வேதங்கள்ல சிருஷ்டி கிராமத்தை பற்றி சொல்லும்போது ஒவ்வொன்றும் முரண்படுறதே, இது எப்படி சரியா பார்க்கறது? அப்போ வேதம் பொய்யா? பகவான், ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு விதமா பார்த்துருக்கா, அதனால தான் அப்படி அதையே யோசிக்கணும். வேத பொருள் ஆத்ம ஞானம் தான், நாம அதுன்னு காட்டுறது தான். மீண்டும் அவர், பகவானே, அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மீண்டும் பகவான், அப்ப மற்றதெல்லாம் அர்த்தவாதம்னு விட்டுடுங்கோ, வெவ்வேறு பக்குவர்களுக்கு சொன்னது அது. ஓ சரிங்க பகவானே. மீண்டும் அவரே, நான் ஒரு பாவி, நித்திய கர்மங்களை செய்யாதவன், எனக்கு அதுக்காக மோசமான மறுபிறப்பு வருமா? என்னை காப்பாற்ற முடியுமா பகவானே? அதுக்கு பகவான், உங்களை ஏன் பாவின்னு நினைச்சுக்கிறேன்? இறைவன் மேலே இருக்கிற நம்பிக்கை போதும். ஜென்ம ஜென்மமா காப்பாற்றும் பாரம் இறைவன் மேலே. திருவாசகத்திலே சொல்றார், ஞாயிற்கடையாம் நாயனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாயப்பிறவி உன் வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி, ஆயக்கடவேன் நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம், காயத்திடுவாய் உன்னுடைய கலல்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. அதனால இறைவன் மேல இருக்கிற நம்பிக்கையே போதும், அது காப்பாற்றும் நம்மள. மீண்டும் அவர், பகவானே, எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா சோர்வும் மயக்கமும் அடிக்கடி வந்து தியானம் பண்ண முடியல. அதுக்கு பகவான், சரியா தியானம் பண்ணா பலம் ஏற்படும். மீண்டும் அவர், பகவானே, எனக்கு அலுவலகத்துல வேலை நிறைய இருக்கு, ஆனா தியானத்துல முழுமை அடையணும் விரும்புறேன். சூழ்நிலை முரண்பாடா இருக்கு, என்ன செய்யணும்னு தெரியல பகவானே. அதுக்கு பகவான், ஒரு முரணும் இல்லை, பயிற்சியோட முதிர்ச்சியால இரண்டையும் சரிவர செய்ய முடியும். வேலையை ஒரு சொப்பனம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுடுவேன். சரிங்க பகவானே. மீண்டும் பகவானை தரிசனம் பண்ண வந்தவர் ஒருவர் பகவானிடம் கேட்டார், பகவானே, மோட்சமடைய என்ன செய்யணும்? அதுக்கு பகவான், முதல்ல மோட்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உடனே வந்தவர், உபாசனை பண்ணணுமா பகவானே? உபாசனை சித்த நேரத்துக்காகத்தான், அதனால ஏகிரகம் கூடும். அப்ப விக்கிரகம் வச்சு உபாசனை பண்ணலாமா? அதனால ஒன்றும் தப்பு இல்லையா சாமி? உங்களை உடம்பா கருதுற வரைக்கும் தப்பு இல்லை. அப்ப ஜனன மரண சூழல்ல இருந்து எப்படி விடுபடுறது சாமி? ஜனனம்னா என்ன, மரணம்னா என்னன்னு தெரிஞ்சு கொண்டா விடுபடலாம். இப்ப பகவானே, மனைவி குடும்பத்தை விட்டுடுவா? அவ என்ன பாவம் பண்ணா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. சம்சாரத்துல இருந்து விடுபட வேணாமா? மனைவி, வீடு, செல்வம் எல்லாத்தையும் துறக்க வேணாமா பகவானே? பகவான், முதல்ல சம்சாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தான் சம்சாரமா? இதெல்லாமே இருக்கிற யாரும் உண்மையா உணரலையா? அப்ப பகவானே, அதுக்கான சாதனை என்னங்க பகவானே? அந்த சாதனையும் பக்குவத்தையும் பொறுத்தது. நான் விக்கிரகத்தை வச்சு சாமி கும்பிடுறேன், பண்ணலாங்களா சாமி? பகவான், அதையே செய்யலாம். ஏகரம் கூடும், ஏகரம் கை வந்தா எல்லாம் கை வந்த மாதிரி. எல்லோரும் மோட்சம்னா எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறா, அதை அடையணும்னு சொல்றா, தப்பு. மோட்சங்கிறது தன்னையே தான் உணர்றதுதான். உன்முகப்பட்டா தெரியும், மனசுதான் சம்சாரம். பகவானே, என் மனசு நிலையில்லாம இருக்கு, நான் என்ன செய்யணும் பகவானே? அதுக்கு பகவான்,
ஏதாவது ஒரு நாம ரூபத்திலேயோ ரூபத்திலேயோ மனசை ஒருநிலைப்படுத்தணும், பதிக்கணும். அதை அப்படியே பிடிச்சு கொண்டா போதும், எல்லாம் சரியாயிரும். சரிங்க பகவானே. இன்று 37வது பக்கம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். மீண்டும் நாளை இதன் தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். இதை நாளை கேட்கக்கூடிய பகவான் கேட்ட கேள்வியில் ஒரு முக்கியமான கேள்வி, இறைவனை பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு பக்தர் கேட்டிருக்கார். அதுக்குண்டான கேள்வி பதிலை நாளை பார்ப்போம். இந்த நூல்கள் மனித குலத்துக்கு நமக்கு கிடைச்ச பெரும் அருட்கொடையான நூல்கள். இதில் இந்த கேள்வி பதிலை ஒரு பாக்கியமாக கருதி நான் தினமும் ஒரு 15 நிமிடம் வாசிக்கிறேன். இதை அன்பான அன்பர்கள் கேட்டு பயன்பெறணும். உங்களுக்கு சொல்கிறதுனால நானும் பயன்பெறுவேன், இதை படிக்கிறதுனால நானும் பயன்பெறுவேன், நீங்களும் எல்லோரும் பயன்பெறணும் பகவான்கிட்ட அன்போடு வேண்டிட்டு விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை காலையில் இதை 7 மணிக்கு நாம் சந்திப்போம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ.